தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு மக்களுக்கு பிடிச்சமான ஒரு உணவு, எல்லாரும் ஒரு ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய, பெரும்பாலான மக்கள் ஆசைப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான உணவு பிரியாணி. அதை தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். நான் முகமது இப்ராஹிம், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து. இன்றைக்கி செய்ய போகிற பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். முதல்ல இதை எனக்கு சொல்லிக் கொடுத்த எனது அருமை அண்ணன் சௌபர் சாதிக் அவர்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி இந்த மெத்தட்ஸ் பாருங்கள். நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. முதல்ல அரிசி தேவையான அளவு நம்ம ஒரு 3/4 கிலோ எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இது சிக்கனை வந்து இதில் கொஞ்சோண்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் தேவையான அளவு. இது பார்த்தீங்கன்னா தக்காளியை கட் பண்ணிட்டோம், வெங்காயமும் கட் பண்ணிட்டோம். 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ சிக்கனுக்கு 350 கிராம் தக்காளி, 400 கிராம் வெங்காயம் எடுத்துக்கிட்டோம். இதிலேருந்து சிறிதளவு எடுத்து அதை அரைச்சி இந்த மாதிரி தக்காளி ப்ளஸ் வெங்காயம் பேஸ்ட்டாக மாற்றி வச்சுக்கிட்டோம், மிக்சியில் போட்டு அரைச்சி. இது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொத்தமல்லி, புதினா, இது பச்சை மிளகாய் ஒரு 4 இது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமானது பிரியாணி மசாலா. நம்ம செய்ய வேண்டியது எப்படி அப்படின்னா, இது கசகசா, இதுக்கு கிராம்பு, வெள்ளை மிளகு, பட்டை, இது ஏலக்காய், இதோட சேர்த்து சிறிதளவு முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இதை வந்து ஒரு தூளாக எடுத்து வச்சுக்கணும். அதற்கு பின்னால் நம்ம தயிர் கொஞ்சோன்னு, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டையும் நல்லா அரைச்சது. இது கலர் கொஞ்சம் கிடைக்கிறதுக்காக, பிரியாணி கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக இது வந்து கேசரி பவுடர். இதுதான் தேவையான நமக்கு இன்னைக்கு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம். சிறிதளவு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியதான். அதோட சேர்த்து நெய்யை நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கணும். இதுதான் ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தயாராகிட்டோம். இப்போ பிரியாணி செய்யலாமா? வாங்க பார்ப்போம். பாருங்க, இப்போ நம்ம எண்ணெய் வந்து சிறிதளவு எடுத்துக்கிட்டோம். அதை இப்போ எல்லாம் ஊற்றுறோம். இதோட கொஞ்சோன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிறிதளவு நெய்யும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணும். நெய் சிறிதளவு நெய்யை இப்போ ஊற்றிட்டு கொஞ்சோன்னு வந்து நம்ம வச்சுட்டு பிரியாணி வெந்து முடிக்கிற சமயத்தில் அதற்கு பின்னால் அதில் தூவி விட்டோம்னா சரியாகும். அடுத்து சிறிதளவு பார்த்தீங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், பட்டை 2-3 எடுத்துக்கிட்டோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல தாளிக்கிறதுக்காக கொஞ்சோன்னு போட்டு தாளிக்கிறதுக்காக போடுறோம். தாளிச்சு விட்டு இதுக்கு பின்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை உள்ளே கொட்டிடணும். நல்லா இந்த வெங்காயத்தை இளஞ்சிவப்பாக வர்ற முடிய நல்லா நம்ம வந்து வேக வைக்கணும். இளம் சிவப்பாக வரணும். அதாவது வெங்காயம் வந்து வெந்திருக்கு, வதங்கி இருக்குங்கிறத காட்டுறதே அந்த இளம் சிவப்பு நிறம் வரணும். இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிய நிலையில் வந்துருச்சு. இதுக்கு பின்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளியை இதில் போட்டு வதக்கணும். வெங்காயம் முடிஞ்சதுக்கு பின்னால் தான் இந்த தக்காளியினுடைய ப்ராசஸை ஆரம்பிக்கணும். நான் வச்சுக்கூடிய தக்காளியை உள்ள கொட்டிங்க. இதை நல்லா இது ரெண்டும் வந்து அப்படியே ஓரளவு பேஸ்ட் ஆகிற அளவு வர்ற அளவு நம்ம வேக விட்டு நல்லா இதையும் வதக்கணும். தக்காளியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதாவது கடினத்தன்மை போய் லைட்டாக கெட்டி ஆகிற அளவு, பேஸ்ட் ஆகிற மாதிரி அளவு வந்ததுக்கு பின்னால் அடுத்த ப்ராசஸுக்கு போகணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கு பின்னால் அந்த பச்சை வாசம் மாறணும். அதாவது ஒரு 5 நிமிஷம் கிட்ட அப்படியே வதக்கி நல்லா எடுத்ததுக்கு பின்னால் நம்ம வச்சுருக்கக்கூடிய கொஞ்சோண்டு இந்த தயிரை ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா இதையும் இதோட சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதுக்கு இடையில நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அப்படியே உள்ள கொட்டிடுவோம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நாம் வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லியும் ப்ளஸ் மிளகா 4 மிளகா ரெண்டையும் உள்ள மறுபடியும் கொட்டிடுறோம். இதனால இதை நல்லா மறுபடியும் ஒரு 2 ரவுண்டு மிக்ஸ் பண்ணி இதுக்கடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு சிக்கன் மிக்ஸ் சொன்னோம்னா இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். உள்ள கொட்டி இந்த கலவையோட சேர்த்து அப்படியே இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நாம் எடுத்துருக்கக்கூடிய அரிசியை முதல்ல இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கப்பில் அளந்துக்கணும். அதுக்கு பின்னால் இந்த கப்பு எந்த சைஸுங்கிறத பார்த்துக்கிட்டு நாம் எத்தனை கப்பு அரிசி போட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ உதாரணமாக நான் 4 கப் அரிசி இந்த 4 கப்பு டம்ளர் நான் வந்து போட போகிறேன் அரிசி அப்படின்னா இதில் இருந்து நான் ஒரு 10 கப்பு தண்ணியை நான் ஊற்றிக்கணும். 4 கப்பு அரிசி நான் போடுறேன் அப்படின்னா இந்த அளவில் இதே அளவில் 10 டம்ளர் தண்ணி நான் அதில் ஊற்றிக்கணும். தண்ணியை நம்ம இப்போ சரியான அளவில் உள்ள ஊற்றிட்டோம். இதுக்கு பின்னால் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கசகசா முந்திரி வெள்ளை மிளகு கிராம்பு பட்டை அரைச்சி வச்ச அந்த பிரியாணி மசாலா இதுதான் மெயின் பிரியாணி மசாலா. இதை நம்ம என்ன பண்ணுறோம் இதோட ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னால் நல்லா வேக விடணும். குறைஞ்சது ஒரு கொதி வர்ற அளவுக்கு வேக விடணும். இது மாதிரியான ஒரு கொதி வரும். அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் இந்த கலர் கிடைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு இந்த கேசரி பவுடரை போட்டுக்கிட்டு அந்த இதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரியான கொதி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா அலசி வச்சிருக்கிற இந்த அரிசியை எடுத்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம தேவையான அளவு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து வேகக்கூடிய பக்குவம் வரும். நமக்கே அது தெரியும் வேகும் போது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செக் பண்ணணும். அதுக்கு பின்னால் கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தம்மில் போடணும். அதுக்கு பின்னால் ஒரு இதுக்கு அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ப்ராசஸ் தான். 1/4 மணி நேரம் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கான சுவையான பிரியாணி தயாராகிடும். நம்ம எடுத்து வச்சிருந்த சிறிதளவு நெய்யை வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு பக்குவம் வந்ததுக்கு பின்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா காற்றே இந்த சட்டிக்கும் இதுக்கும் நல்லா காற்றே போகாத மாதிரி நல்லா எந்த கேப் இல்லாமல் நல்லா மேலே மூடிட்டு இதுக்கு பின்னால் கீழே நம்ம அடுப்பு இதுக்கு பின்னால் கீழே அடுப்பு வைக்கணும். அடுப்பு வந்து எப்படி இருக்கணும்னா சிம்மில் வைக்கணும். அதுவும் ரொம்ப கம்மியான அளவில் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு
வெயிட்டான தண்ணியையோ இல்லை ஏதோ ஒரு வெயிட்டான வச்சு வெளியில் இந்த ஏர் போயிடாத அளவுக்கு உள்ளே வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆவி வெளியில் போயிடாத அளவுக்கு இதை நல்லா இறுக்கமாக மூடணும். அதே சமயம் இதுக்கு மேலே ஒரு நல்ல தண்ணியை நிறையா வச்சிடணும். இது மாதிரி நல்லா தண்ணீரை இல்லை ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை கீழே ஆவி வெளியில் போகாதணும் இது மாதிரி மேலே வச்சுட்டு சிறிது நேரம் ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சிடணும். ஃபைனலாக பாருங்கள், நாம் செஞ்ச பிரியாணி இதுதான். அவ்வளோ டேஸ்டான பிரியாணி. இதோட வெங்காயம், வெள்ளரி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நன்றி.